தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நாளில நம்ம அவரை கூப்பிட தவறிட்டோம்னா அந்த நாளில நீங்க என்னதான் கத்தி கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல உட்காரும் போது, அவருடைய கண்களில் நீங்க படும்போது, நான் உங்களை பார்க்கலன்னு அவர் சொல்லவே முடியாது. தினந்தோறும் அவருடைய கண்களை நம்ம படணும். அவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லார் மேலும் பார்க்குது. ஆனா நம்ம குறிப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், அவருடைய கண்கள்ல அவரை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா? அப்பாங்கிற புத்திர சுவிகார ஆவி நமக்கு கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது கர்த்தாவையும் கூட யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமான தேவன். அவரை நம்ம நாவினால அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, புரியுதா? அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாத்திரம் தான் நம்ம இருக்கணும். சரி, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா? அப்போ தேவனிடத்துல நம்ம எப்படி அதை கேட்கணும் அப்படின்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். அப்போ தேவன் அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. நம்ம மதியற்றவர்களா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்து தேவனுடைய சித்தம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்ப நிறைய வசனங்கள் கேட்போம், பிரசங்கங்கள் கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம். இது மூலமா தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழக்குவிக்கணும். அதை தான் தேவன் விரும்புறார்.